ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அசைன்மெண்ட்ஸ் வர நிறைய கொடுத்துருக்காங்க. நான் எழுதவே மாட்டேன். நான் எழுதி தான் ஆகணும். அப்போ நீ? நான் எங்கே எழுது, அதான் 6 மணி மேலே வேலைக்கு போயிடுவேனே. இவன் ஏன்டா இப்படி ஓடுறான்? டைம் ஆச்சு, வாங்க போகலாம். சரி பாய். பாய். ஹலோ ஹலோ, சொல்லுமா. என்னம்மா பண்ற? சும்மாதான். சொல்லு. சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமே தான் போகணும். மணி 9 ஆயிடுச்சு. இனிமே தான் போகணும். சொல்லுமா விஷயத்த. உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல, ஒர்க்கு தானே முடிச்சுக்கிறேன். என்ன போ? படிக்க தானே காலேஜ்க்கு போயிருக்க. எப்ப பாரு படினாதமா. என்னம்மா? லட்சக்கணக்குல காசு கட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் படிச்சுப்பாமா. சும்மா தொண்ணாத. என்னமோ பண்ணு. போமா, அவுட் ஆயிட்ட. ஹலோ, வரேன். ஹலோ, சொல்லு. என்னாச்சு? எப்போ? சரி, நான் ஒரு நிமிஷத்துல வரேன். டேய் திவா, எழுந்திரிடா. டேய் வா போலாம், எழுந்திரி. அப்பா, போஸ்டிங் போயிட்டு வந்து ஒரே டயர்டு. சாப்பிட்டியாம்மா? எங்க சாப்பாடு நல்லாவே இல்லையே. என்னடா நீ மட்டும் வர, அவனுங்க 2 பேரும் எங்க? திவா தான் ட்ரக் அடிக்ஷனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அப்போ அபி திவாவை பார்க்க போகிறேன்னு வண்டியில் போய் ஹெல்மெட் போடாமல் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சிவியரா? இல்லை, மைல்டு இன்ஜுரி தான். ஏன்டா அவ திவா அப்படி பண்ணிட்டு இருக்கான்? சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டானா? திவா மட்டுமா, இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லா காலேஜ் பசங்களும் இப்படி தான் இருக்காங்க. அப்போ ஒன்று பண்ணலாம். நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷன்லாம் இருக்கோம், நம்ம ஏன் ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடாது? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா ஜென்ரேஷன் கெட்டு போயிடும்.